வெல்கம் டு எவ்ரிடே குக்கிங். இன்றைக்கி நம்ம ரொம்ப சாஃப்டான ஸ்வீட்டான பெனேட்ஸ் எப்படி செய்கிறதுன்னு பார்க்க போகிறோம். இது ஒரு ஃப்ரைட் ரெசிபி, கிட்டத்தட்ட டோனட்ஸ் மாதிரியே இருக்கும். நம்ம இங்கே ஃப்ரை பண்ணாமல் பேக் பண்ண போகிறோம், அதுவும் அவன் இல்லாமல். இதுக்கு நான் ஒரு 1.25 டேபிள் ஸ்பூன் ஆக்டிவ் ட்ரை ஈஸ்ட் எடுத்திருக்கேன். இதில் ஒரு பெரிய ஸ்பூன், அதாவது 1 டேபிள் ஸ்பூன் சர்க்கரை சேர்த்துக்கோங்க. 1/4 கப் வெதுவெதுப்பான தண்ணி சேருங்க. இது ஒரு 10 நிமிஷம் நம்ம டிஸ்டர்ப் பண்ணாமல் அப்படியே விட்டுறணும். நம்ம ஊர் கிளைமேட்டுக்கு ஈஸ்ட் ஆக்டிவேட் ஆகிறதுக்கு தாராளமாக 10 நிமிஷம் போதும். 10 நிமிஷத்துக்கு அப்புறம் அது நல்லா பொங்கி இந்த மாதிரி ஆகிடும். இப்போ நம்ம ஈஸ்ட் ஆக்டிவேட் பண்ணி ரெடியாக வச்சுருக்கோம். இது ஒரு பக்கம் இருக்கட்டும். இப்போ ஒரு பவுல் எடுத்துக்கோங்க, அதில் ஒரு முட்டை சேருங்க. இது நல்லா அடிச்சிருங்க. முட்டை நல்லா அடிபட்டுருச்சு. இப்போ இதில் ஒரு 1/2 கப் மோர் சேர்த்துக்கலாம். இதோட ஒரு பெரிய பிஞ்ச் உப்பு, 1/4 கப் சர்க்கரை, ஆக்டிவேட் ஆன ஈஸ்ட், இதோட 1 டேபிள் ஸ்பூன் வெனிலா எசன்ஸ், 3 டேபிள் ஸ்பூன் உருக்குன வெண்ணெய். வெண்ணெய் இல்லைன்னா நெய் சேர்த்துக்கோங்க. இதை நல்லா அடித்து கலந்து விட்டுருங்க. எல்லாம் ஒன்றோட ஒன்று நல்லா கலந்துருச்சு. இப்போ 2.5 கப் மைதா சேர்க்கலாம். கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து கலந்து விடுங்க. மாவு இந்த மாதிரி பிசு பிசுன்னு தான் இருக்கும், கையில் ஒட்டாமல்லாம் வராது. இப்போ கொஞ்சமாக ஆலிவ் ஆயில் பவுலில் ஊற்றிட்டு திரும்பவும் மாவு வைங்க. இதை இப்போ நல்லா டைட்டாக மூடி ஒரு 2 மணி நேரம் நம்ம அப்படியே விட போகிறோம். நான் இங்கே கிளிங் யூஸ் பண்ணியிருக்கேன். நீங்கள் வேணும்னா சாதாரண பிளேட்டு கூட வச்சுக்கலாம். நல்லா மூடிடுங்க, அவ்வளோதான். இப்போ 2 மணி நேரம் ஆயிடுச்சு. மாவு நல்லா டபுள் ஆகிடுச்சு. இந்த மாதிரி நல்லா சேர்த்துக்கோங்க. இது ரொம்ப நேரம் நீங்கள் அழுத்தி பிசையெல்லாம் வேண்டாம், ஜஸ்ட் இந்த மாதிரி சேர்த்துக்கோங்க. இப்போ மாவு தூவிட்டு நீங்கள் பிசைஞ்சு வச்சுருக்கிற மாவு அதில் வச்சிடலாம். மாவை இப்போ நம்ம 2ஆக பிரிச்சுக்கலாம், அப்போ தான் உருட்டுறதுக்கு ஈஸியாக இருக்கும். இப்போ இதை மட்டும் நம்ம ஃப்ளாட்டாக உருட்டிக்க போகிறோம். ஒரு 1/4 இன்ச் திக்னஸ் இருக்கிற மாதிரி உருட்டிக்கோங்க. இதில் இப்போ நம்ம ஒரு 6 பீஸ் போடலாம். ஷேப் பண்ணிவிட்டு 6ஆக கட் பண்ணிடுங்க. இதோ பீஸ் எல்லாம் ரெடி ஆகிடுச்சு. நான் இதை ஏர் ஃப்ரையரில் பேக் பண்ண போகிறேன். நீங்கள் வேணும்னா அவனில் பேக் பண்ணலாம், இல்லைன்னா எண்ணெயில் பொரிச்சு எடுத்துடலாம். நீங்கள் பேக் பண்ணுறதா இருந்தால் பட்டர் பேப்பரில் நல்லா வெண்ணெய் தடவிட்டு அது மேலே இந்த மாவை வைங்க. கொஞ்சம் தள்ளியே வைங்க. நம்ம ஒரு 30 நிமிஷம் கூட இதை ப்ரூவ் பண்ண போகிறோம். நல்லா கவர் பண்ணி 30 நிமிஷம் விடுங்க. இது இன்னும் கூட கொஞ்சம் பெருசாகும். இதோ நல்லா பெருசாகிடுச்சு. இதுக்கு மேலே நீங்கள் எக் வாஷோ இல்லை மில்க் வாஷோ பண்ணலாம். முட்டையை நல்லா அடிச்சுட்டு இந்த மாதிரி மேலே தடவினீங்கன்னா பேக் பண்ணி வரும்போது நல்லா கோல்டன் ப்ரௌனில் வரும். இப்போ இதை நம்ம சோலார் ஏர் ஃப்ரையர் யூஸ் பண்ணி எண்ணெயே இல்லாமல் பொரிச்சு எடுக்க போகிறோம். சோலார் ஏர் ஃப்ரையரில் குக் பண்ணுறது ரொம்ப ஈஸி. கொடுத்துருக்கிற பேஸ்கெட்டில் இந்த மாதிரி மாவை வச்சுட்டு உள்ளே ஃபிட் பண்ணுங்கள். ஏர் ஃப்ரையரை ஆன் பண்ணிங்கன்னா 180 டிகிரி செல்சியஸ் காட்டும். நம்ம இங்கே 180 டிகிரி செல்சியஸில் 10 நிமிஷம் குக் பண்ண போகிறோம். இந்த மாதிரி நீங்கள் மேனுவலாகவும் டெம்பரேச்சர் செட் பண்ணலாம். இதை தவிர 6 ப்ரீசெட் மோட்ஸ் இருக்குது. உள்ளே வச்சு இங்கே ஒரு 5 நிமிஷம் ஆகிடுச்சு. நான் வெளியே எடுத்துகிட்டு திருப்பிக்கிறேன். சோலார் ஏர் ஃப்ரையரில் நீங்கள் சிங்கிள் டச்லேயே ஃப்ரைஸ், சிக்கன், மீட், பீட்சா, கேக், சீ ஃபுட் எல்லாமே செஞ்சிடலாம். இது எல்லாத்துக்குமே ப்ரீசெட் மோட்ஸ் இருக்குது. இங்கே நம்ம திருப்பி போட்டோம் 5 நிமிஷம் குக் பண்ணியாச்சு. மொத்தமாக 10 நிமிஷம் முடிஞ்சிருச்சு. வெளியே எடுத்துடலாம். இதோ நம்மளோட பெனேட்ஸ் ரெடி. இது ஒரு பிளேட்டுக்கு மாற்றிக்கலாம். இது சூடாக இருக்கும்போதே இதுக்கு மேலே கொஞ்சமாக வெண்ணெய் தடவிடுங்க. இந்த மாதிரி வெண்ணெய் ஒரு கோட்டிங் கொடுத்தீங்கன்னா ரொம்ப நேரத்துக்கு சாஃப்டாக அப்படியே இருக்கும். இதை நீங்கள் இப்படியே சாப்பிட்லாம், செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். பாருங்கள், சாஃப்டாக வந்திருக்கு. இந்த ரெசிபியை நான் சோலார் ஏர் ஃப்ரையரில் செஞ்சுருக்கேன். உங்களுக்கு இந்த ஏர் ஃப்ரையர் வேணும்னா லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, கிளிக் பண்ணி வாங்கிக்கோங்க. இதுக்கு மேலே நீங்கள் வேணும்னா பொடி பண்ண சர்க்கரை தூவி சர்வ் பண்ணுங்கள், செம்ம டேஸ்ட்டாக இருக்கும்.
வேறொரு இன்ட்ரெஸ்டிங்கான ரெசிபியோட உங்களை சந்திக்கிறோம். மறக்காம எங்கள் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.